ஆர்ஆர்பி ஏஎல்பியில் ஈஸி மார்க்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த என்விரான் டாபிக்கை இக்னோர் பண்ணாதீங்க. சூப்பர்சானிக் ஜெட்ஸ் காசஸ் த டிப்ளேஷன் ஆஃப் ஓசோன் லேயர் பை ரிலீசிங் த கேஸ். மீயொலி வேக ஜெட் விமானங்கள் வாயுக்களை வெளியிடுவதன் மூலம் ஓசோன் படலச் சிதைவை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன வாயு அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். பொதுவாக இந்த ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணுறது நமக்கு சிஎஃப்சி. குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்சானிக் ஜெட்ஸு பற்றி தான் கேட்குறாங்க. இந்த விமானங்கள்லாம் வளிமண்டலத்தோட மேலடுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் பறக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வாயுவை அதிகமாக வெளியிடுது. எந்த இடத்துல பறக்குது? ஸ்ட்ரேட்டோஸ்பியர். என்ன வாயு வெளியிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் வெளியிடும். ஆப்ஷன் ஏ. ஏன் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா சூப்பர்சோனிக் ஜெட் விமானங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் அதிக வெப்பத்தில் எரியிறப்ப காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு நைட்ரஜன் ஆக்சைடு இந்த NO அண்ட் NO2 உருவாக்குது. இந்த NO ஓசோன் கூட O3 கூட வினை புரிஞ்சு அதை ஆக்சிஜனாக மாற்றிடுது. இதனால தான் ஓசோன் படலம் டிப்ளேஷன் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NO ப்ளஸ் இந்த NOவும் ஓசோனில் இருக்கக்கூடிய அந்த O3யும் சேர்ந்து என்னாகும்? வினை புரிஞ்சு NO2 ப்ளஸ் O2 அப்படின்னு தெரியும். Who are responsible to keep neighborhoods clean? சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது யாருன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ஆனால் நிறைய பேர் அவசரத்தில் தப்பு பண்ணுவாங்க. நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறது யாரோட கடமை? அரசாங்கத்தோடதா இல்லை நம்மளோடதா? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி முனிசிபல் கார்பரேஷன், நகராட்சி மட்டும். முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சிட்டிசன்ஸ் அண்ட் NGOs, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், குடிமக்கள், நகராட்சி இவங்களோடதா? இல்லை ஒன்லி NGOs, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடது மட்டுமா? ஒன்லி சிட்டிசன்ஸ் இல்லை குடிமக்களோடது மட்டுமா? இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சிட்டிசன்ஸ் அண்ட் NGOs. ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நகராட்சி குப்பைகள் எல்லாம் அள்ளலாம், ஆனால் குப்பை போடாமல் இருக்கிறது யாரு? நம்ம தான். இது சிட்டிசன்ஸோட கடமை. அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது NGOs உதவுறாங்க. எக்ஸாம்ஸில் ஒன்லி அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்தாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிளீனாக வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் பாரத் மிஷன் கூட இதை தான் சொல்லுது. மக்கள் பங்களிப்பு இல்லாமல் எந்த மாற்றமுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு. வாட் டஸ் கார்பன் ஃபுட்பிரிண்ட் ரெஃபர் டு? கார்பன் தடம் என்பது எதை குறிக்கிறது? இதுதான் நம்ம கொஸ்டின். ஃபுட்பிரிண்ட் அப்படின்னா தடம்னு அர்த்தம். நாம் ஒரு இடத்துல நடந்து போனால் நம்ம கால் தடம் பதிகிற மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் இந்த உலகத்தில் ஒரு தடம் பதியுது. அது என்ன தடம்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வெயிட் ஆஃப் கார்பன் கேஸ், கார்பன் வாயுவின் எடை. அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட்டட் பை எ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன், ஒரு நபர் இல்லை நிறுவனத்தால் வெளியிடப்படக்கூடிய பசுமை இல்ல வாயுக்களோட அளவு. கோல் ரிசர்வ் மேப், நிலக்கரி இருப்பு வரைபடம். ரேட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆற்றல் உற்பத்தியின் வீதம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட்டட் பை எ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான். ஏன் இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த CO2 என்ன ஆகுது? CO2 அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வளிமண்டலத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கலக்குது. நீங்கள் இன்றைக்கி 1 கிலோமீட்டர் பைக்கில் போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் எரித்து எவ்வளோ புகையை வெளியேற்றுறீங்களோ அதுதான் உங்களுடைய கார்பன் ஃபுட்பிரிண்ட், கார்பன் தடம் அப்படின்றது. இதை கணக்கிடுறப்போ முக்கியமாக இந்த
CO2 அளவுகோலாக வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் EIA? EIA என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த EIA அப்படின்னா என்ன? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்விரான்மெண்டல் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. என்விரான்மெண்டல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், எக்கலாஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஜென்சி, என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஏன் இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, இல்லை வந்து ஒரு புது அணை இல்லை டேம் கட்டுறாங்க, அதனால அந்த ஊர் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத முன்னாடியே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆய்வோட பேர் தான் இந்த EIA, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இம்பேக்ட் அப்படின்றது பாதிப்பு, அசஸ்மெண்ட் அப்படின்றது மதிப்பீடு. அப்படின்னா என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பை மதிப்பீடு பண்றது. இந்த சைடு சுற்றுச்சூழல்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பயோகேஸ் இஸ் ஃபால்ஸ்? உயிரி வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பயோகேஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அப்போ தான் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் சூட்டபிள் கண்டெய்னர்ஸ். பயோகேஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது இது கரெக்டு தான். ஆப்ஷன் சி பாருங்க. இட் பர்ன்ஸ் வித்தவுட் எமிட்டிங் ஸ்மோக். இது புகை இல்லாமல் எரியும். இதுவும் நல்ல விஷயம், இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி பாருங்க. இட் ஹேஸ் அ ஹை ஹீட்டிங் கெப்பாசிட்டி. இது அதிக வெப்பத்திறனை கொண்டது. இதுவும் கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் பி தான் ராங். இட் இஸ் நாட் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகேஸ் அப்படின்றது ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். விலங்குகளோட கழிவு, தாவர கழிவுகள்ல இருந்து நமக்கு உருவாகிறது தான் இந்த பயோகேஸ். இது தீர்ந்து போகாது. ஆனால் ஆப்ஷன் பியில் இட் இஸ் நாட் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதுதான் தப்பாக இருக்குது. பயோகேஸ் அப்படின்றது ரெனியூவபிள் ரிசோர்ஸ். Which of the following is a biodegradable item? பின்வருவனவற்றில் எது மக்கும் தன்மையுள்ள பொருளாகும்னு கேட்குறாங்க. சரி, பயோடிகிரேடபிள் அப்படின்னா இயற்கை முறையில் மண்ணோட மண்ணாக மக்கி போகக்கூடிய பொருள்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட், உணவு கழிவா, நைலான், இல்லை கிளாஸ் கண்ணாடியா, பேட்டரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் வேஸ்ட், ஆப்ஷன் ஏ தான். ஏன் ஃபுட் வேஸ்ட், உணவு கழிவு அப்படின்னா இந்த பழத்தோல், காய்கறி கழிவுகள் எல்லா பாக்டீரியா அண்ட் பூஞ்சையால் என்ன பண்ணுவோம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் சிதைக்கப்பட்டு மண்ணுக்கு உரமாக மாறிடும். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. நைலான், இது வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபைபர், இது மக்காது. அப்படின் போது இது என்ன ஆகாது, இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் கிடையாது. கிளாஸ் அண்ட் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மண்ணில் போய் மக்கிறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும், இல்லைன்னா மக்காமலே கூட போகும். அப்போது இதுவும் வராது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ஃபுட் வேஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். விச் இந்தியன் ஸ்டேட் லான்ச்டு த ஜல் ஜீவன் ஹரியாலி மிஷன் 2.0 இன் இயர்லி 2025 டு பூஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன்? நீர் பாதுகாப்பு மற்றும் காடு வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக 2025 ஆண்டின் தொடக்கத்தில் ஜல் ஜீவன் ஹரியாலி மிஷன் 2.0 திட்டத்தை எந்த இந்திய மாநிலம் அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்குறாங்க. இந்த ஜல் ஜீவன் ஹரியாலி மிஷன் அப்படின்ற பேரை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இருக்குது. இதோட 2.0 வருஷனை இப்போ ஒரு மாநிலம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிசா.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு பீகார் தான், ஆப்ஷன் பி. ஏன் பீகார்னா 2019 இந்த திட்டத்தை பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தொடங்கி வச்சார். இப்போ 2025 ஸ்டார்டிங்ல இன்னும் அதிகப்படியான மரங்களை நடுறதுக்காகவும் நீர்நிலைகளை தூர்வாரத்துக்காகவும் இதோட 2வது கட்டம் வெர்ஷன் 2.0 அங்க அமல்படுத்தியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்ல ஹரியாலி அப்படின்னா பசுமை, ஜல் அப்படின்னா நீர், இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்ந்து வந்தாலே உங்க மைண்டுக்கு வர வேண்டியது பீகார் ஸ்டேட் தான். When was the first Earth Summit held? முதல் புவி உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றுச்சூழல் வரலாற்றில், அதாவது இந்த என்விரான்மெண்ட் ஹிஸ்டரியில் இது வந்து ஒரு முக்கியமான மைல்கல். இதை பற்றி தெரிஞ்சுக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. 1992 ஆப்ஷன் பி. இந்த வருஷத்துல தான் பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரியோ அப்படின்ற இடத்துல தான் இந்த முதல் எர்த் சமிட் நடந்துச்சு. இதை ரியோ சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் 1992, மறக்காதீங்க. கொயட்டோ புரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு, கொயட்டோ நெறிமுறை இதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிளைமேட் சேஞ்ச். புவி வெப்பமடைகிறத குறைக்கிறதுக்காகவும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கொயட்டோ புரோட்டோகால். த மெயின் கோல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் டேஷ். நிலையான வளர்ச்சியின் முக்கிய குறிக்கோள் என்னன்றதான் கொஸ்டின். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது நமக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கணும், அதே நேரத்தில் வருங்கால சந்ததிக்கும் அதை விட்டு வைக்கணும். இதுதான் அந்த பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், பேலன்ஸ்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி. பயோடைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு டேஷ். பல்லுயிர் பெருக்கம் என்பது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிளான்ட் வெரைட்டி ஒன்லி, தாவர வகைகள் மட்டும், அனிமல் வெரைட்டி ஒன்லி, விலங்கு வகைகள் மட்டும், வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ், அனைத்து உயிரினங்களின் வகைகளும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஹியூமன் டைவர்சிட்டி ஒன்லி, மனித வேறுபாடுகள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ அப்படின்னா உயிர், டைவர்சிட்டி அப்படின்னா பல்வேறு வகைகள், உயிரினங்களோட பல்வேறு வகைகள் அப்படின்றத இந்த பயோடைவர்சிட்டி. இந்த உலகத்துல தாவரங்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் மட்டும் இல்லை, பாக்டீரியால இருந்து நீலத்திமிங்கலம் வரைக்கும், சின்ன செடியிலிருந்து பெரிய ஆலமரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோட அந்த பலதரப்பட்ட வகைகளை தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதனால தான் ஆப்ஷன் சி, வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யுஎன்எஃப்சிசி இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. யுஎன்எஃப்சிசிசி என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். இப்போ இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு கவனிங்க. 1992 எர்த் சமிட் புவி உச்சி மாநாடு நடந்தப்போ உருவானது தான் இந்த அமைப்பு யுஎன்எஃப்சிசிசி. உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்தை எப்படி தடுக்கலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இதை எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎன் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை. எஃப்ன்றது உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க். இந்த சி அப்படின்றது கன்வென்ஷன். இந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது கட்டமைப்பு. கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் இல்லை மாநாடுன்னு சொல்லுவாங்க. சிசி அப்படின்றது உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி,
யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது தான். எக்ஸாம்ஸில் உங்களை குழப்பறதுக்காக ஃபண்டு அப்படின்னோ இல்லை ஃபோரம் அப்படின்னோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த UNFCCCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த பான் நகரத்தில் இருக்கு. இதையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் லிஸ்டட் இந்த ரெட் டேட்டா புக், சிவப்பு தரவு புத்தகத்தில் என்னென்ன பட்டியலிடப்பட்டுள்ளனன்னு கேட்குறாங்க. இந்த ரெட் டேட்டா புக்கை பராமரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா IUCN. IUCN அப்படின்றது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன். அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இந்த உலகத்துல சில விலங்குகளும் தாவரங்களும் ரொம்ப வேகமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதாவது நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் சில வருஷங்கள்ல அந்த உயிரினமே இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பட்டியலிடுறது தான் இந்த ரெட் டேட்டா புக்கோட ஒர்க்கு. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழிகிற நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பிங்க் பேஜஸ்லையும், ஒரு உயிரினம் பாதுகாக்கப்பட்ட நிலைக்கு வந்துருச்சுன்னா அதை கிரீன் பேஜஸ் மூலமாகவும் குறிப்பாங்க. இதையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சைலண்ட் ஸ்ப்ரிங்? சைலண்ட் ஸ்ப்ரிங் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற புக்கு 1962 வெளிவந்திருக்கு. இந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைட்ஸ், குறிப்பா இந்த DDT எப்படி பறவைகளுக்கும் இயற்கைக்கும் ஆபத்தை விளைவிக்குதுன்னு இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்காங்க. இயற்கை இவ்வளவு அமைதியா போறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்த அந்த சிறந்த பெண்மணி தான் ரேச்சல் கார்சன். ஆப்ஷன் சி. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் பத்தி சொன்னவர். இந்த கோர் அப்படின்றவர் அண்ட் இன்கன்வீனியன்ட் ட்ரூத் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆவணப்படத்துக்கு பிரபலமானவர். ஆனால் சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னாலே உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டியது இந்த ரேச்சல் கார்சன் அப்படின்றவங்கள தான். வென் இஸ் எர்த் டே செலிப்ரேட்டட்? புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பிக்கு நடுவில் குழப்புவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 5th ஜூன் அப்படின்றது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். ஆனால் நம்ம பூமியை சிறப்பிக்க கொண்டாடப்படுற இந்த எர்த் டே வர்றது April 22 தான். நமக்கு கேட்டிருக்கதும் எர்த் டே பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.